சாரதி உரிமங்களை ஒன்லைனில் வழங்க நடவடிக்கை. வவுனியாவில் 7 வருடங்களுக்கு பின்னர் சேவையை ஆரம்பித்த அரச பேருந்து. யாழ் மாவட்டம் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல், அதிகரிக்கும் ஆபத்து. தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம், பெண்கள் மீது கொடூர தாக்குதல், ஒருவர் மரணம். நடந்து சென்று பலாலி காணிகளை பார்வையிட்ட ஜனாதிபதி. கட்டுநாயக்க மற்றும் கம்பஹாவில் பாரிய சுற்றி வளைப்பு, 4800 லீட்டருக்கும் அதிக கோடாவுடன் 3 கைது. யாழ் மன்னார் வீதியில் சோகம், 2 உயிரிழப்பு. வீட்டு மின்சாரத்திற்கே வழியின்றி மக்கள் தவிக்கையில் வீதி விளக்கு சுமையையும் சுமத்துவதா, மின்சார ஊழியர் சங்கம் விசனம். 75 நாடுகளின் விசாக்களை முடக்கியது அமெரிக்க வெளியுறவுத்துறை. அவசரமாக தரையிறக்கப்பட்ட துருக்கிய விமானம். தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் 25 மாவட்டங்களிலும் சாரதி உரிமங்களை ஒன்லைனில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த சேவை தற்போது 11 மாவட்டங்களில் ஒன்லைனில் செயல்பட்டு வருகிறது. மீதமுள்ள மாவட்டங்களில் சாரதி உரிமங்களை ஒன்லைனில் வழங்குவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து மாவட்டங்களிலும் சாரதி உரிமங்களை ஒன்லைனில் வழங்குவதன் மூலம் 1 மாதத்திற்குள் சாரதி உரிமங்களை பெற முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா சிதம்பரபுரம் பகுதிக்கு தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டிருந்த போதிலும் அரசு பேருந்து சேவையில் ஈடுபடவில்லை என்ற கோரிக்கை பல வருடங்களாக மக்கள் மத்தியில் இருந்தது. இந்நிலையில் வவுனியா கற்குளம் சிதம்பரபுரம் ஊடாக வவுனியா நகரை நோக்கி சுமார் 7 வருடங்களுக்கு பின் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இப்பேருந்து சேவையானது மணித்தியாலத்திற்கு ஒரு தடவை என்ற வகையில் தொடர்ந்து மக்களுக்காக சேவையாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிகழ்வில் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கை போக்குவரத்து சபையின் முகாமையாளர், தொழிற்சங்க உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள், பாடசாலை மாணவர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண மாவட்டத்தை உள்ளடக்கி யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன்துறை போலீஸ் தலைமையக நிலையங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் 7000 பேர் போதைப்பொருள் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அது 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட செயலகத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் போதை ஒழிப்பு பிரதேச மட்ட குழுக்களை ஆரம்பிக்கும் நிகழ்விலே குறித்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. வெளியிடப்பட்ட தகவலின் பிரகாரம் 2025ஆம் ஆண்டு 7040 பேர் உயிர்கொல்லி போதைப் பொருட்களான ஹெரோயின், ஐஸ், கஞ்சா மற்றும் குஷ் போதைப் பொருட்களுடன் தொடர்புபட்ட நபர்களாக காணப்படுகின்றனர். யாழ் போலீஸ் தலைமையக நிலைய பகுதிகளில் கடந்த 2023ஆம் ஆண்டு 2591 பேரும், 2024ஆம் ஆண்டு 2450 பேரும், 2025ஆம் ஆண்டு 4380 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று காங்கேசன்துறை தலைமையக போலீஸ் நிலையத்தை உள்ளடக்கிய பகுதிகளில் 2023ஆம் ஆண்டு 1180 பேரும், 2024ஆம் ஆண்டு 1614 பேரும், 2025ஆம் ஆண்டு இறுதி வரை 2654 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் கடந்த 3 வருடங்களில் 14786 பேர் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டதுடன் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் புனர்வாழ்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை உயிர்கொல்லி போதைப்பொருள் பாவனை மற்றும் விற்பனைகளுடன் தொடர்புடைய நபர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போக்கு காணப்படுகிறது. தென்னிலங்கையில் வீடொன்றுக்குள் பெண்கள் மீது கூர்மையான ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொண்ட நிலையில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளார். அகங்கம தித்தகல்ல பகுதியில் வீட்டிற்குள் 2 பெண்கள் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு சென்ற அகங்கம போலீசார் வீட்டினுள் பலத்த காயமடைந்த 2 பெண்களை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கூர்மையான ஆயுதத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 80 வயதுடைய பெண் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் அகங்கம திட்டக்கல்ல பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடையவர் ஆவார். குற்றத்திற்கான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை. மேலும் அகங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்.
பலாலியில் ராணுவ படை தளபதிகளை இன்று காலை சந்தித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலிவடக்கில் விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் குறித்து கலந்துரையாடியுள்ளார். 70% காணிகளை விடுவிப்பதாக ராணுவத்தினர் ஜனாதிபதியிடம் உறுதியளித்ததாக தெரிய வருகிறது. கட்டுநாயக்க மற்றும் கம்பகா ஆகிய பகுதிகளில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சட்டவிரோத மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் கோடாவுடன் சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி கட்டுநாயக்க போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ரம்மிய தோட்டுப்பல பகுதியில் சட்டவிரோத மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் கோடாவுடன் 2 சந்தேக நபர்கள் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 3024 லிட்டர் கோடா கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் 46 மற்றும் 55 வயதுடையவர்கள் எனவும் கோட்டுக்கொட மற்றும் மினுவங்கொட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. கட்டுநாயக்க போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் மன்னார் வீதியில் நாவற்குழி பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற டிப்பர் வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி சுவர் மற்றும் தொலைபேசி கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விடயத்தில் டிப்பர் வாகனத்தின் சாரதி மற்றும் உதவியாளர் 2 காயமடைந்து யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று வியாழக்கிழமை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்கள் 19 மற்றும் 23 வயதுடைய கிளிநொச்சி மற்றும் அச்சுவேலி பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர். சாவகச்சேரி போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாரிகளின் பொறுப்பற்ற நிர்வாக சீர்கேடுகளுக்கு நுகர்வோரின் தண்டப்பணம் செலுத்த வேண்டும். அரசாங்கம் வீதி விளக்குகளுக்கான மின் கட்டணத்தை நுகர்வோர் தலையில் சுமத்த தீர்மானித்துள்ளதாக மின்சார ஊழியர் சங்க செயலாளர் ரஞ்சன் ஜேலால் கடும் விசனம் வெளியிட்டுள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், மின்சார சபையானது தொடர்ச்சியாக தவறான தரவுகளை முன்வைத்து மின் கட்டணத்தை அதிகரிக்க முயற்சிக்கிறது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை மின் கட்டணத்தை மாற்றியமைக்கும் தற்போதைய நடைமுறை தேவையற்ற செலவுகளை உருவாக்குவதாக உள்ளது. இதனை 6 மாதங்களுக்கு ஒருமுறை என மாற்றியமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் மின்சார சபையை 4 பிரிவுகளாக மறுசீரமைப்பதற்கு முன்னர் மின்சார சபையின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து முறையான கணக்காய்வு செய்யப்பட வேண்டும். அத்தோடு கடந்த காலங்களில் இடம்பெற்ற நிலக்கரி கொள்முதல் உள்ளிட்ட பாரிய ஊழல்கள் குறித்து ஜனாதிபதி ஆணையகம் மூலம் விசாரணை நடத்தப்படுவது அவசியம். நீர்மின் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையிலும் அனல் மின் நிலையங்கள் மூலம் அதிக லாபம் ஈட்ட அதிகாரிகள் முயற்சிக்கின்றனர். அத்தோடு அரசாங்கம் வீதி விளக்குகளுக்கான மின் கட்டணத்தை நுகர்வோர் தலையில் சுமத்த தீர்மானித்துள்ளது. அரசாங்கத்தின் மின் கட்டண கொள்கையை வன்மையாக கண்டிக்கின்றேன். வீதி விளக்குகளை பராமரிப்பதும் அதற்கான கட்டணத்தை செலுத்துவதும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பொறுப்பாகும். பொதுமக்கள் வீடுகளில் உள்ள மின்சாரத்தையே மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் பயன்படுத்துகிறார்கள். பல வீடுகளில் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டே இருக்கின்றன. ஆனால் வீதி விளக்குகள் பகல் நேரங்களிலும் அணைக்கப்படாமல் எரிவதை காண முடிகிறது. இவ்வாறான அதிகாரிகளின் பொறுப்பற்ற நிர்வாக சீர்கேடுகளுக்கு நுகர்வோரின் தண்டப்பணம் செலுத்த வேண்டும். தற்போதைய அரசாங்கம் மின் கட்டணத்தை மீண்டும் அதிகரிக்குமாயின் அதற்கு எதிராக பாரிய மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக உள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி 21 முதல் ஈரான், ரஷ்யா மற்றும் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட 75 நாடுகளுக்கான குடியேற்ற விசா வழங்கும் நடைமுறைகளை அமெரிக்கா இடைநிறுத்த உள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை திணைக்களம் வெளியிட்டுள்ள குறிப்பாணையின்படி ஜனவரி 21 முதல் 75 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு குடியேற்ற விசாக்கள் வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் ஈரான், ஈராக், ரஷ்யா, ஆப்கானிஸ்தான், பிரேசில், எகிப்து மற்றும் நைஜீரியா உள்ளிட்ட முக்கிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. விசா விண்ணப்பதாரர்களையும் பரிசோதிக்கும் முறைகள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்யும் வரை தற்போதைய சட்டங்களின் கீழ் விசாக்களை நிராகரிக்குமாறு தூதரக அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சர்வதேச செய்தி நிறுவனங்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன. இருப்பினும் இந்த இடைநிறுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது குறித்து மேலதிக விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இதேவேளை தற்போதைய தகவல்களின்படி அமெரிக்க விசா நடைமுறைகளை நிறுத்தி வைத்துள்ள 75 நாடுகளின் பட்டியலில் இலங்கை அதிகாரப்பூர்வமாக இடம்பெறவில்லை. இலங்கை இந்த பட்டியலில் இல்லாவிட்டாலும் அமெரிக்காவின் புதிய நிர்வாகம் அனைத்து நாடுகளுக்குமான எக்ஸ்ட்ரீம் வெட்டிங் எனப்படும் தீவிர பாதுகாப்பு பரிசோதனைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனால் இலங்கை மாணவர்களுக்கான மற்றும் சுற்றுலா விசா நேர்காணல் மற்றும் அனுமதி கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் என கூறப்படுகிறது. துருக்கி
துருக்கிய ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று பார்சிலோனாவின் எல்ஃப்ராட் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. பயணி ஒருவர் வெடிகுண்டு அச்சுறுத்தல் அடங்கிய வயர்லெஸ் இணைய வலையமைப்பில் ஒன்றை கண்ட நிலையிலேயே குறித்த விமானம் அவசரமாக ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா எல்ஃப்ராட் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இஸ்தான்புல்லில் இருந்து புறப்பட்ட விமானம் பார்சிலோனாவில் உள்ள அதன் இலக்கை நெருங்கிக் கொண்டிருந்த போது ஒரு பயணி விமானத்திற்குள் ஒரு இணைய அணுகல் புள்ளியை நிறுவி வெடிகுண்டு மிரட்டலை உள்ளடக்கிய நெட்வொர்க் பெயரை அமைத்திருப்பது கண்டறியப்பட்டது என்று செய்தி தொடர்பாளர் யக்யா உஸ்டுன் கூறினார். இதன் விளைவாக விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் விமான நிலையம் வழக்கம் போல் இயங்குவதாகவும் ஸ்பெயினின் சிவில் காவல் படை தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்